நீ உன் மனத்தை கட்டுப்படுத்தும் பயணத்தில் நுழைந்து விட்டாய். இப்போது நீ உணர வேண்டியது, மனம் உன்னுடைய எதிரி அல்ல, அது உன்னுடைய மிக நெருங்கிய துணை. ஆனால் அதை புரிந்து கொள்ளாததால் தான் நீ அதனால் துன்பம் அனுபவிக்கிறாய். மனம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும். அது சும்மா இருக்காது. அது நினைவுகளை கொண்டு வந்து நம்மை கலக்குகிறது, எதிர்காலத்தைப் பற்றி பயமுறுத்துகிறது. ஆனால் நீ அதை கவனிக்காமல் இருந்தால் அது மெல்ல மெல்ல அமைதியாகும். மனம் கவனத்தை விரும்புகிறது. நீ அதை உணர்ந்தால் அதிலிருந்து விடுபட முடியும். நீ கவனத்தை எதிலோ செலுத்துகிறாய் என்றால் மனம் அதை பெரிதாக்குகிறது. அது ஒரு பெரிசான வெளிச்சம் போல. நீ எந்த எண்ணத்தில் கவனம் செலுத்துகிறாய் என்பதை நினைத்துப்பார். அது பயமா, கோபமா, துக்கமா, இல்ல நம்பிக்கையா, உற்சாகமா? ஏனெனில் மனம் அதை வளர்க்கும். நீ துக்கத்தைப் பற்றி சிந்தித்தால் அது பெரிதாகி உன்னை மூடிவிடும். ஆனால் நீ அமைதியைப் பற்றி சிந்தித்தால் அது உன்னை வெளிச்சமாக மாற்றும். மனம் உன் கவனத்தின் திசையில் ஓடுகிறது. எப்போதாவது நீ உன் மனத்தை நிறுத்த முயன்றிருக்கிறாயா? அது சாத்தியமில்லை. ஆனால் அதை மெதுவாக மாற்ற முடியும். உதாரணத்திற்கு, ஒரு கோபம் வந்தால் உடனே அதை நிறுத்த முடியாது. ஆனால் நீ அதை பார்க்க முடியும். இப்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று நீ சொல்லு. அந்த ஒரு சொல்லே உன்னை விழிப்புடன் ஆக்கும். நீ உன் கோபத்தை பார்த்தால் நீ அதிலிருந்து தனியாகி விடுகிறாய். நீ அதை அடக்கி வைத்தால் அது வெடிக்கும். ஆனால் நீ அதை புரிந்து கொண்டால் அது கரையும். அதுதான் மனக்கட்டுப்பாட்டின் ரகசியம். புரிதல். நீ உன் உணர்ச்சிகளை எதிர்க்க வேண்டாம், அவற்றை புரிந்துகொள். நீ உன் மனதை வெல்ல முயற்சித்தால் அது எதிர்ப்பாக நடக்கும். ஆனால் நீ அதை நேசித்தால் அது உனக்கு பணியாற்றத் தொடங்கும். ஒரு சிறு குழந்தை போல் மனம் நடக்கும். நீ அதை அடக்க முயன்றால் அது அழும். ஆனால் நீ அதை தழுவினால் அது அமைதியாகிவிடும். இதை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு ஆழ்ந்த நிம்மதி. மனதை கட்டுப்படுத்துவது என்றால் அதை அடக்குவது அல்ல, அதை ஒழுங்குபடுத்துவது. உன் எண்ணங்கள் பாயும் திசை உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதனால்தான் தியானம், மூச்சு, விழிப்புணர்வு இவையெல்லாம் முக்கியம். அவை மனத்தை சுத்தப்படுத்தும் கருவிகள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திரு. எந்த எண்ணத்தையும் தடுக்காதே. வரட்டும், போகட்டும். நீ ஒரு பார்வையாளர் மாதிரி இருந்தால் உன் மனம் மெல்ல மெல்ல அமைதியாகிவிடும். நீ நினைக்கிற எண்ணங்கள் உன்னை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. நீ தினமும் உன்னையே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் ஒரு நிழல் போல உன்னை தொடர்ந்து பின்தொடரும். நீ உன்னை பாராட்ட ஆரம்பித்தால் உன் மனம் வெளிச்சம் காணும். நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய். எனவே உன் மனதில் நல்ல எண்ணங்களை விதை. நான் வலிமையானவன், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவேன். இதை தினமும் சொல்லு. நீ சொல்வதை மனம் நம்ப ஆரம்பிக்கும். நீ உன் மனத்தை வலிமையாக்கணும்னா அதை சவால்களுக்கு உட்படுத்து. உனக்கு பிடிக்காத விஷயங்களை மெதுவாகச் செய்ய முயற்சி செய். நீ பயப்படும் விஷயத்தை சிறிதளவு செய்து பாரு. மனம் அதை எதிர்ப்பாகச் சொன்னாலும் நீ அதை கடந்து சென்றால் அது உன்னை மதிக்கத் தொடங்கும். மனம் வலிமையடைவது ஒவ்வொரு சவாலின் பின்னாலும் தான். அது ஒரு தசை போல. அதை பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு நாள் உன் மனம் உன்னை கீழே இழுக்க முயலும். அது சொல்லும், இன்று விடுமாறு எடு, நாளை செய், நீயால் முடியாது. அந்த நேரம்தான் உன் உண்மையான போராட்டம் ஆரம்பமாகும். நீ அப்போதே சொல்லணும், இல்லை, நான் இதை இப்போதே செய்வேன். அந்த ஒரு முடிவுதான் உன் மனத்தின் பிடியை உடைக்கும். மனம் ஒவ்வொரு முறை நீ அதை வென்றால் உனக்கு இன்னும் பலம் தரும். மனதை அடக்குவது வெளியில் உலகத்தை வெல்வதை விட கடினம். ஆனால் அது ஒருமுறை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். நீ எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க முடியும். யாராவது உன்னை திட்டினாலும் நீ புன்னகையுடன் இருப்பாய். ஏனெனில் உனக்கு தெரியும், அந்த சத்தம் உன்னை தொட்டுவிட முடியாது. உன் மனம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதுதான் சுதந்திரம். உண்மையான சுதந்திரம் வெளியில் கிடையாது, அது உன் மனத்தில்தான். உன் மனத்தை நீ அடக்கினால் உன் வாழ்வு மாற்றப்படும்.
உன் முகத்தில் அமைதி தோன்றும். உன் பார்வையில் தெளிவு இருக்கும். உன் பேச்சில் வலிமை வரும். உன் இருப்பே பிறரை ஊக்கப்படுத்தும். மனம் அடக்கப்பட்டால் ஆன்மா விழித்துக் கொள்கிறது. அதுதான் மனிதனின் பரிணாமம். உள்கட்டுப்பாடு, வெளி வெற்றி. நீ உன் மனத்தை கையாள முடியும் என்ற நம்பிக்கை இன்று உனக்குள் வரட்டும். எதுவாக இருந்தாலும் அமைதியாக மூச்சை எடு. உன்னுள் செல். உன் மனத்தை பாரு. அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மாற்றத்திற்குள் ஒரு நிம்மதி இருக்கிறது. அதுவே நீயாகும் உண்மை. நீ இப்போது தெரிந்து கொள்கிறாய். உன் வாழ்க்கையின் ரகசியம் உன் மனத்தின் மீது, உன் அதிகாரத்தில்தான் இருக்கிறது. அதை இழந்தால் நீ அடிமை. அதை பெற்றால் நீ ராஜா. இப்போ உன் முடிவு என்ன? நீ அடிமையா இருக்கப் போகிறாய், இல்ல உன் மனத்தின் தலைவனா ஆகப் போகிறாய்? அது உன்னுடைய தேர்வு. இன்று முதல் உன் மனத்திடம் சொல்லு, நான் உன்னுடைய எஜமானன். நீ என் பணியாளர். நீ என்னை வழிநடத்த முடியாது. நான் உன்னை வழிநடத்துவேன். அந்த வாக்கியம் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ உன் மனத்தை கட்டுப்படுத்தும் பயணத்தில் நுழைந்து விட்டாய். இப்போது நீ உணர வேண்டியது, மனம் உன்னுடைய எதிரி அல்ல. அது உன்னுடைய மிக நெருங்கிய துணை. ஆனால் அதை புரிந்து கொள்ளாததால்தான் நீ அதனால் துன்பம் அனுபவிக்கிறாய். மனம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும். அது சும்மா இருக்காது. அது நினைவுகளை கொண்டு வந்து நம்மை கலக்குகிறது. எதிர்காலத்தை பற்றி பயமுறுத்துகிறது. ஆனால் நீ அதை கவனிக்காமல் இருந்தால் அது மெல்ல மெல்ல அமைதியாகும். மனம் கவனத்தை விரும்புகிறது. நீ அதை உணர்ந்தால் அதிலிருந்து விடுபட முடியும். நீ கவனத்தை எதிலோ செலுத்துகிறாய் என்றால் மனம் அதை பெரிதாக்குகிறது. அது ஒரு பெரிசான வெளிச்சம் போல. நீ எந்த எண்ணத்தில் கவனம் செலுத்துகிறாய் என்பதை நினைத்துப்பார். அது பயமா, கோபமா, துக்கமா, இல்ல நம்பிக்கையா, உற்சாகமா? ஏனெனில் மனம் அதை வளர்க்கும். நீ துக்கத்தைப் பற்றி சிந்தித்தால் அது பெரிதாகி உன்னை மூடிவிடும். ஆனால் நீ அமைதியைப் பற்றி சிந்தித்தால் அது உன்னை வெளிச்சமாக மாற்றும். மனம் உன் கவனத்தின் திசையில் ஓடுகிறது. எப்போதாவது நீ உன் மனத்தை நிறுத்த முயன்றிருக்கிறாயா? அது சாத்தியமில்லை. ஆனால் அதை மெதுவாக மாற்ற முடியும். உதாரணத்திற்கு, ஒரு கோபம் வந்தால் உடனே அதை நிறுத்த முடியாது. ஆனால் நீ அதை பார்க்க முடியும். இப்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று நீ சொல்லு. அந்த ஒரு சொல்லே உன்னை விழிப்புடன் ஆக்கும். நீ உன் கோபத்தை பார்த்தால் நீ அதிலிருந்து தனியாகி விடுகிறாய். நீ அதை அடக்கி வைத்தால் அது வெடிக்கும். ஆனால் நீ அதை புரிந்து கொண்டால் அது கரையும். அதுதான் மனக்கட்டுப்பாட்டின் ரகசியம், புரிதல். நீ உன் உணர்ச்சிகளை எதிர்க்க வேண்டாம். அவற்றை புரிந்துகொள். நீ உன் மனதை வெல்ல முயற்சித்தால் அது எதிர்ப்பாக நடக்கும். ஆனால் நீ அதை நேசித்தால் அது உனக்கு பணியாற்றத் தொடங்கும். ஒரு சிறு குழந்தை போல் மனம் நடக்கும். நீ அதை அடக்க முயன்றால் அது அழும். ஆனால் நீ அதை தழுவினால் அது அமைதியாகிவிடும். இதை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு ஆழ்ந்த நிம்மதி. மனதை கட்டுப்படுத்துவது என்றால் அதை அடக்குவதல்ல, அதை ஒழுங்குபடுத்துவது. உன் எண்ணங்கள் பாயும் திசை உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதனால்தான் தியானம், மூச்சு, விழிப்புணர்வு இவையெல்லாம் முக்கியம். அவை மனத்தை சுத்தப்படுத்தும் கருவிகள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திரு. எந்த எண்ணத்தையும் தடுக்காதே. வரட்டும், போகட்டும். நீ ஒரு பார்வையாளர் மாதிரி இருந்தால் உன் மனம் மெல்ல மெல்ல அமைதியாகிவிடும். நீ நினைக்கிற எண்ணங்கள் உன்னை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. நீ தினமும் உன்னையே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் ஒரு நிழல் போல உன்னை தொடர்ந்து பின்தொடரும். நீ உன்னை பாராட்ட ஆரம்பித்தால் உன் மனம் வெளிச்சம் காணும். நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ அதுவே நீயாகிறாய். எனவே உன் மனதில் நல்ல எண்ணங்களை விதை. நான் வலிமையானவன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவேன். இதை தினமும் சொல்லு. நீ சொல்வதை மனம் நம்ப ஆரம்பிக்கும். நீ உன் மனத்தை வலிமையாக்கணும்னா அதை சவால்களுக்கு உட்படுத்து. உனக்கு பிடிக்காத விஷயங்களை மெதுவாகச் செய்ய முயற்சி செய். நீ பயப்படும் விஷயத்தை சிறிதளவு இருக்கின்றன. சில நேரம் கடந்த காலத்தின் நினைவுகள்.
சில நேரம் எதிர்காலத்தின் பயம். ஆனால் அந்த எண்ணங்கள் உன்னை வழிநடத்தக்கூடாது. அவற்றை பார்த்து மட்டுமிரு. மனம் ஒரு திரை, எண்ணங்கள் ஒரு படம். நீ அந்த திரையை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர். அந்த பார்வையை பயிற்சி செய். அதுதான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுள்ள மனிதனை மனம் அடக்க முடியாது. நீ உன் மனத்தை அடக்க முயற்சிக்கிறாய் என்றால் அதில் எதிர்ப்பு உருவாகும். அதனால நீ அதை எதிர்க்க வேண்டாம். அது பேசட்டும். நீ அதை கவனியு. அதே நேரம் நீ உன் கவனத்தை மாற்றி ஒரு நல்ல எண்ணத்தில் வைப்பது வேண்டும். மனம் ஒரு குழந்தை போல. அதை சுலபமாக மாற்ற முடியும். ஆனால் நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும். உன் மனம் ஒரு நாள் உன்னை சோதிக்கும். அது உனக்கு பழைய நினைவுகளை காட்டும். பழைய வலி, பழைய தோல்விகளை மீண்டும் நினைவூட்டும். அப்போது நீ அமைதியாக இரு. அந்த நினைவுகள் வெறும் நிழல்கள்தான். அவை உன்னை பிடிக்க முடியாது. நீ அதை உண்மையாக ஏற்கவில்லை என்றால் மனம் எப்போதும் திசை திருப்பும். நீ ஒரு நல்ல செயலில் கவனம் செலுத்தும்போது அது ஒரு சின்ன சத்தத்தால் உன்னை பிசைந்துவிடும். ஒரு நினைவு, ஒரு உணர்வு, ஒரு கவலை. அதற்கு தயாராக இரு. ஒவ்வொரு தடவையும் உன் கவனம் திசை மாறும்போது அதை மீண்டும் இங்கே கொண்டு வா. இதுதான் பயிற்சி. மனக்கட்டுப்பாடு என்பது ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்யும் திறன். நீ கவனத்தை மறுமுறை திருப்பிக் கொண்டு வரும்போது உன் மனம் உன்னை கேட்கத் தொடங்கும். நீ உன் மனத்தை வலிமையாக்க விரும்பினால் உன் பழக்கங்களை மாற்று. ஒவ்வொரு பழக்கமும் ஒரு மன அலை போல. நீ காலை எழுந்தவுடன் என்ன நினைக்கிறாய்? இது ஒரு சுமை என்று நினைத்தால் மனம் அப்படியே ஒரு நாளை உருவாக்கும். ஆனால் இது ஒரு புதிய தொடக்கம் என்று நினைத்தால் மனம் அதற்கேற்ப மாறும். உன் நாள் உன் மனத்தின் வண்ணத்தில்தான் நிறைகிறது. நீ உன் மனத்தை காலை நேரத்தில் அமைதியாகினால் அந்த அமைதி முழு நாளும் உன்னை தாங்கும். மனத்தை கட்டுப்படுத்துவது என்றால் உன் எதிர்வினையை அடக்குவது. உலகம் உன்னை எப்போதும் சோதிக்கும். யாராவது உன்னிடம் கடுமையாகப் பேசுவார்கள். யாராவது உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். அப்போது உன் மனம் உடனே பாயும். நீ பதில் சொல்லணும். அவனை அடக்கணும். உன்னை குறைத்து மதித்தான். ஆனால் நீ தற்காலிகமாக மௌனம் காக்கினால் அந்த சத்தம் மெல்ல அடங்கிவிடும். நீ அமைதியாக இருந்தால் உலகம் உன்னை அடக்க முடியாது. உன் மௌனம் ஒரு வலிமையாக மாறும். நீ உன் மனத்தை கட்டுப்படுத்தினால் உன் உணர்ச்சிகள் ஒரு சக்தியாக மாறும். கோபம் உன்னை கொல்லாது. அது உன்னுள் தீயாக மாறி உன்னுடைய நோக்கத்தை ஊக்குவிக்கும். துக்கம் உன்னை தாழ்த்தாது. அது உன்னுள் கருணையாக மாறும். பயம் உன்னை முடக்காது. அது உனக்குள் துணிச்சலாக மாறும். நீ உணர்ச்சிகளை அடக்க முயற்சிக்காதே. அவற்றை மாற்றக் கற்றுக்கொள். அதுதான் மனத்தின் மேலாண்மை. மனம் ஒரு கண்ணாடி மாதிரி. அதில் நீயே பிரதிபலிக்கிறாய். உன் மனம் கலங்கியிருந்தால் உலகம் கலங்கியது போலத் தோன்றும். ஆனால் உன் மனம் அமைதியாக இருந்தால் உலகமே அமைதியாகத் தெரியும். மனதை அமைதியாக்கும் ஒரே வழி உன்னுள் திரும்பிப் பார்க்கும் பழக்கம். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உன்னைப் பற்றி சிந்தி. இன்று என் மனம் என்ன பேசுகிறது? என்ன உணர்கிறேன்? என் எண்ணங்கள் என்ன திசையில் போகின்றன என்று கேட்டுப்பாரு. இந்தச் சின்ன விழிப்புணர்வே உன் மனத்தின் அடக்குமுறையை உடைக்கும். நீ உன் மனத்தை கட்டுப்படுத்தும்போது நீ ஒரே நேரத்தில் உன் விதியை உருவாக்குகிறாய். மனம்தான் விதி. நீ என்ன சிந்திக்கிறாயோ அது நாளை நிகழும். நீ எதைப் பற்றி சிந்திக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. அதனால் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனமாக தேர்வு செய். எதையும் சிறியதாக நினைக்காதே. ஒரு சிறு எண்ணமே ஒரு பெரிய உண்மையாகலாம். நீ உன்னை நம்பும் எண்ணத்தை விதை. நீ நினைக்கிற எண்ணம் உன்னை உயர்த்தவோ அல்லது வீழ்த்தவோ செய்யும். நீ உன்னை முடியாது என்று சொல்லிக்கொண்டால் அது உன் மனதில் வேரூன்றும். நீ உன்னிடம் நான் முடியும் என்று சொன்னால் அந்த எண்ணம் உன் வழிகாட்டியாகிவிடும். உன் மனம் நம்பிக்கை கேட்கிறது, அதை கொடு. உன் மனம் அமைதி கேட்கிறது, அதை கொடு. உன் மனம் உற்சாகம் கேட்கிறது, அதை உருவாக்கு. நீ உன் மனதை கட்டுப்படுத்துவது உன் உண்மையான சக்தியை வெளிக்கொணரும் பயணம். நீ அதை கற்றுக்கொண்டால்
எந்தச் சூழ்நிலையிலும் நீ உறுதியுடன் நிற்க முடியும். மற்றவர்கள் குழம்பும்போது நீ தெளிவாக இருப்பாய். மற்றவர்கள் பயப்படும்போது நீ அமைதியாக இருப்பாய். ஏனெனில் உன் மனம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. உலகம் மாறும், ஆனால் உன் அமைதி மாறாது. அது உன்னுள்ளிருக்கும் கோட்டை மாதிரி. அதை கட்டியவன் நீ. நீ உன் மனத்தின் எஜமானன் என்ற உணர்வுடன் வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை உனக்கு விளையாட்டாகிவிடும். பிரச்சனைகள் வந்தாலும் நீ அதைச் சிரித்தபடி எதிர்கொள்வாய். ஏனெனில் உனக்குத் தெரியும், பிரச்சனை என்பது உன் மனத்தின் வெளிப்பாடு. அதை நீ மாற்ற முடியும். இப்போ உன் மனத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். நான் உண்மையிலேயே இதை செய்ய முடியுமா? பதில் தெளிவானது, ஆமாம், முடியும். ஆனால் நீ தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்ய வேண்டும். நீ உன் மனத்தை ஒரு நாள் அடக்க முடியாது, ஆனால் நீ ஒரு நாளும் அதை விட்டுவிடக்கூடாது. ஒரு நாள் நீ உன் மனத்தை அடக்கிவிட்டாய் என்று உணரும்போது அந்த நாள் உன் வாழ்க்கையின் பிறந்த நாள். நீ உன் மனதை அடக்கி கற்றுக்கொண்டு வருகிறாய். இப்போது நீ உணர வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், மனக்கட்டுப்பாடு என்பது வெறும் தியானம் அல்லது மூச்சு பயிற்சி மட்டுமல்ல. அது உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்திலும் நிகழும் செயல். உன் மனம் எப்போதும் சத்தமாக பேசும். அது நினைவுகளை உருவாக்கும், ஆசைகளை உண்டாக்கும், பயத்தையும் சந்தேகத்தையும் நம் உள்ளே தூண்டும். ஆனால் நீ விழிப்புடன் இருந்தால் அந்தச் சத்தம் உன்னை வழிநடத்தாது. நீ அதைக் காண்பாய், ஆனால் அதில் நீ இழையாது. இதுவே மனத்தின் மேல் ஆளுமை. ஒரு நேரம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வலிகளை நினைவு கூர்ந்து பார். அந்த வலி உனக்கு என்ன கற்றுத்தந்தது? அப்போதெல்லாம் நீ அதை தாங்க முடியாத துன்பமாக நினைத்திருப்பாய். ஆனால் இன்று அதையே நீ உன்னை வலிமையாக்கிய ஒரு அனுபவம் என்று உணர்கிறாய். அதுதான் மனத்தின் மாயை. அந்த வலி உன்னை துன்பப்படுத்தியதில்லை. உன் மனம் அதை எப்படி எடுத்துக்கொண்டது என்பதுதான் உன்னை துன்பப்படுத்தியது. அதனால் ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு பாடம் இருக்கிறது. மனத்தை அடக்கக் கற்றவன் அந்த பாடத்தை பார்க்கிறார். மற்றவர்கள் அந்த வலியிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள். நீ ஒரு நாளில் எத்தனை முறை உன் மனத்துடன் போராடுகிறாய் என்று சிந்தித்துப் பார். ஒரு விஷயம் நடந்தால் உடனே மனம் பதிலளிக்கிறது. யாராவது உன்னை குறை சொல்லினால் மனம் அதற்குள் கோபம் உருவாக்குகிறது. யாராவது உன்னை பாராட்டினால் மனம் பெருமையாக மாறுகிறது. ஆனால் நினைவில் கொள், நீ அந்த எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அல்ல. நீ அவற்றை பார்ப்பவன். அந்த உணர்வுகள் கடந்து போகும், ஆனால் நீ நிலைத்திருப்பாய். மனதை கட்டுப்படுத்துவது என்றால் அந்த உணர்வுகளுக்கு இடையே நீ உன்னுடைய சாந்தியை காத்துக்கொள்வது. மனம் ஒரு அலை போல. அதை நிறுத்த முடியாது, ஆனால் அதில் மூழ்காமல் இருக்க முடியும். நீ மனத்தின் அலைகளை பார்க்க கற்றுக்கொண்டால் அவை உன்னை மூழ்கடிக்காது. நீ அதைச் சும்மா பார்த்துக்கொண்டே இருந்தால் அந்த அலை மெல்ல அடங்கும். அந்த அமைதியில்தான் உன் உண்மையான சக்தி உறங்கிக் கிடக்கிறது. அங்கேதான் உன் தெளிவு, உன் நிம்மதி, உன் புத்திசாலித்தனம் பிறக்கிறது. நீ உன் மனத்தை அடக்க விரும்பினால் உன் சூழலை சுத்தப்படுத்த வேண்டும். ஏனெனில் மனம் வெளியிலிருக்கும் அனைத்தையும் உறிஞ்சிக் கொள்ளும். நீ தினமும் எதிர்மறையான சத்தங்கள், தீய எண்ணங்கள், குறை கூறும் மனிதர்கள் மத்தியில் இருந்தால் உன் மனம் அவற்றின் பிரதிபலிப்பாக மாறும். ஆனால் நீ அமைதியான சூழல், நல்ல புத்தகங்கள், ஊக்கமூட்டும் வார்த்தைகள், நல்ல செயல்களோடு இருந்தால் உன் மனம் வெளிச்சமாகும். மனம் ஒரு தோட்டம் போல. நீ அதில் எதை விதைத்தாயோ அதுவே வளர்கிறது. நீ சில நேரம் உன் மனத்தை வெறுமையாக்கிப்பாரு. எந்தக் குரலும் இல்லாமல், எந்த எண்ணமும் இல்லாமல் சில நிமிடங்கள் அமைதியாக மூச்சை எடு. முதலில் அது கடினமாக இருக்கும். மனம் குதிக்கும், நினைவுகள் வந்து செல்லும். ஆனால் நீ அதை பார்த்து கொண்டே இருந்தால் மனம் மெல்ல அமைதியாகும். அந்த அமைதியில் ஒரு ஆழ்ந்த நிம்மதி பிறக்கும். நீ அந்த நிம்மதியை அனுபவித்தால் உலகின் எந்தப் பொருளும் அதற்குச் சமமாகாது. அதுதான் உன் உண்மையான நிலை. அதுதான் மனத்தின் மேலாண்மை. மனம் உன்னை அடிக்கடி சோதிக்கும். அது பழைய ஆசைகளை மீண்டும் கொண்டுவரும். அது பழைய உணர்ச்சிகளை கிளப்பும். ஆனால்
நீ விழிப்புடன் இருந்தால் அந்த ஆசைகள் உன்னை கட்டுப்படுத்தாது. ஆசையை நீயே பார்க்க முடியும். இதோ இது ஒரு ஆசை, இது தற்காலிகம் என்று சொல்லிவிட்டு முன்னேறு. நீ உன் ஆசையிலிருந்து தூரம் போகும் ஒவ்வொரு தடவையும் உன் மனத்தின் மீது நீ வெற்றி பெறுகிறாய். மனக்கட்டுப்பாட்டின் மிகப்பெரிய பகுதி பயத்தை புரிந்துகொள்வது. பயம் நம்மை அடிமையாக மாற்றுகிறது. ஆனால் உண்மையில் பயம் ஒரு சாயல் மட்டுமே. அது எதிர்காலத்தின் ஒரு கற்பனை. அதை நீ நெருங்கிப் பார்த்தால் அது காற்றில் கரைந்துவிடும். மனம் பயத்தை உருவாக்கும், ஆனால் நீ அதை எதிர்கொண்டால் மனம் அமைதியாகிவிடும். நீ உன்னுள் சொல்லிக்கொள், எதுவாக இருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு வாக்கியம் மனத்தின் துடிப்பை மாரடிக்கும். நீ ஒரு சக்தி வாய்ந்த மனதை உருவாக்க வேண்டுமானால் தினமும் சிறு ஒழுக்கங்களை உருவாக்கு. காலை எழுந்தவுடன் சில நிமிடங்கள் தியானம் செய். உன் எண்ணங்களை எழுதிக்கொள். உன் மனம் எதைப் பற்றி அதிகம் சிந்திக்கிறதோ அதை கவனியு. உன்னுடைய எண்ணங்களுடன் நேர்மையாக இரு. உன்னுள் ஏமாற்றம் இருக்கிறதா, பயம் இருக்கிறதா, துக்கம் இருக்கிறதா, அதை மறைக்காதே. அவற்றை வெளிக்கொண்டு வா. மனம் வெளிச்சத்தில் இருக்கும்போது மட்டுமே குணமடையும். நீ உன் மனத்தை அடக்கினால் உன் வாழ்க்கை வேகம் மாறும். நீ சிறிய விஷயங்களுக்காக கவலைப்பட மாட்டாய். யாராவது உன்னை குறை சொல்லினால் நீ சிரித்து விடுவாய். யாராவது உன்னை விட்டு சென்றாலும் நீ அமைதியாக இருப்பாய். ஏனெனில் உன் மகிழ்ச்சி அவர்கள் கைகளில் இல்லை, அது உன்னுடைய மனத்தில் இருக்கிறது. அந்த உணர்வுதான் உண்மையான சுதந்திரம். மனதை கட்டுப்படுத்துவது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு வழி. அது ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் தேர்வு. ஒவ்வொரு நாளும் மனம் உன்னை சோதிக்கும். நீ கோபப்படுவாயா அல்லது அமைதியாக இருப்பாயா? நீ பயப்படுவாயா அல்லது துணிந்து எதிர்கொள்வாயா? அந்த ஒவ்வொரு தருணமும் உன் வளர்ச்சியின் வாய்ப்பு. நீ சரியான தேர்வை செய்யும்போது உன் மனம் உன்னிடம் பணிவாக மாறும். நீ உன் மனத்தை அடக்கினால் உன் வெளி உலகம் உன்னிடம் பணிந்து போகும். உன் வாழ்க்கை சுமையாக இல்லை, அது ஒரு சாம்ராஜ்யம் ஆகிவிடும். நீ உன் மனத்தின் மன்னன். உன்னால் உலகம் மாறாது, ஆனால் உன்னால் உன் மனம் மாறும். மனம் மாறினால் உலகமே மாறிவிடும். இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு எடு. உன்னுள் பாயும் காற்றை உணர். அது உன் உயிர். அந்த மூச்சு உன் மனத்துடன் இணைந்திருக்கிறது. நீ மூச்சை கட்டுப்படுத்தினால் மனமும் அமைதியாகும். இதை நினைவில் கொள். மனம் வெளியில் இல்லை, அது உன் மூச்சினிடையேதான் இருக்கிறது. அதை உணர்ந்தவனுக்கு எந்த பயமும் இல்லை. இன்று முதல் உன் மனத்திடம் சொல்லு, நீ எனக்கு நண்பன், நீ எனது சக்தி, ஆனால் நான் உனது எஜமானன். நீ என்னை வழிநடத்த முடியாது, நான் உன்னை வழிநடத்துவேன். அந்த ஒரு உறுதி உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். நீ உன் மனத்தைக் கட்டுப்படுத்தினால் நீ உன் விதியையும் கட்டுப்படுத்துகிறாய்.